வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலர்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆப்பில் வந்து 65% ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். 1 இயருக்கான பேங்கிங் கோர்ஸ் எல்லாமே 7 to 9 rupeesக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே. தீபாவளி ஆஃபர். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் செஷன். ஸோ ரீசனிங் செஷன் காலையில் 8 மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. காலையில் ஏர்லி மார்னிங் 8 மணிலேருந்து ஒரு நான் ஸ்டாப் மக்களை இனிமேல் வந்து என்றைக்குமே நிற்காது. உங்களுக்கே எதுவும் தெரியும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியாக நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிஏ அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது தொடர்ந்து ரீசனிங் செஷனும் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து வந்து டெய்லி உங்களுக்கு வந்து ரீசனிங் செஷன் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த டைம் தான் மக்களை எந்த டைம் வந்து செட் ஆகலை அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ 6 மணிக்கு போட்டேன். 6 மணிக்கு ஃபுல்லாமே நம்ம ஆப் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வர முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு வச்சுருக்கேன். எல்லாருமே வந்துடுங்க. அதே மாதிரி தான் ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு எப்பயும் போல என்னோட சிஏ செஷன் வந்து இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக தயவுசெய்து இப்போ இருந்தே சிஏக்கு படிக்க பாருங்கள். சரியா? சிஏ இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரம் உட்காந்துட்டு முக்கிக்கிட்டு இந்த கான்செப்ட் தெரியாமல் இன்டெப்த் கான்செப்ட் கேட்பான், அது கேட்பான், இதெல்லாம் விடாதீங்க. தயவு செய்து டெய்லி சிஏக்கு வாங்க. ஓகேவா? ஸோ அதை முக்கியமாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒன்று நடக்குது, ஏதாவது ஒரு தோல்வி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே பயங்கரமாக அதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறோம். அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடுங்க. எப்பயுமே வந்து ஒரு விஷயம், இந்த கவிதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எண்ணின் பல இரவுகள் கண்ணீராய் போகின. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. எண்ணின் பல இரவுகள் கண்ணீராய் போகின. எப்போது? தோல்வியை சுமையென என் தோளில் சுமர்ந்த போது. ஓகே, மறுகணமே நினைத்தேன், தோல்வியே நீ இவ்வளவு எளிதா அப்படி என்று நினைத்தேன். பின்பு என் இரவுகள் எல்லாம் சாதனையாய் மாறின. இரவின் விழிகள் தூங்காமல் உழைக்கத் தொடங்கின. மறுகணமே வாழ்வில் சாதனை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வேதனையை நினைக்காதீங்க. லைஃப்பில் நீங்கள் பண்ண போகிற சாதனையை மட்டும் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருங்க. ஸோ அதான் வந்து திருவள்ளுவரும் சொல்லுவார், தூங்க இருக்க தூங்கி செயற்பாடு, தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி தூங்கவே கூடாது மக்களே. இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சு தான் வந்து நம்ம வந்து தூங்கணும். சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்துணர்வோட நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை.